எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க, எல்லாரும் அறிவிக்கிறாங்க கிறிஸ்துவே, ஆனால் நல்ல விதத்தில் அறிவிக்கிறது இல்லைன்னு பவுல் நொந்து கொள்கிறார். ஏன் அறிவிக்கலைன்னா, வளர்ச்சி அடைந்தவனுக்கும் ஒரே வார்த்தை தான், வளராது இருக்கிறவனுக்கும் ஒரே வார்த்தை தான். எங்கேயோ போய் போதகனாக ஆக வேண்டியவனுக்கு, பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டியவனுக்கும் அது ஞானப்பால் தான் இப்போ மாதிரி. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் அந்த வசனம் என்ன செய்கிறது என்றால், உங்களுடைய கண்மலையை உடைக்கிற சமட்டியாவது வருகிறது. ஒரு ஆத்மா அகத்தமா எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடும் அந்த வசனம். சர்வத்தையும் தாங்குகிற வசனம் அந்த தேவனுடைய வசனம். எங்கே குற்றம் நடக்கிறது, எங்கே குற்றம் சிந்தையில் இருக்கிறது, எந்த செய்கை தேவனுடைய பார்வைக்கு தீட்டாக இருக்குது எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பரிசுத்தாவின் மூலம் வெளியே படுத்தப்பட்டுகிறது. அந்த மாதிரி இடத்துல இருந்து தேவ பயம் வரும். தேவ பயம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அதனுடைய பலன் யாருக்கிட்டே நீங்கள் ஜெபத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா எனக்கு வேலையில் பிரச்சனைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சத்தியத்தின் மூலம் விசுவாசிகளுக்கு வருகிற விடுதலை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் புசிப்பான். அவன் நேராக சம்பளமே கர்த்தர் சொல்லிடுறார். உங்கள் வருமானத்துக்கு நேரே கர்த்தர் உங்களுடைய வழிநடத்தல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தோடு அதனோட வேதனை கூட்டார். அது ஒரு பகுதி. கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய், அப்போது உனக்கு கரெக்டான டைமுக்கு சம்பளம் வந்துடும், சரியான நேரத்துக்கு உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேலை பிரச்சனை, இந்த சாபம் இந்த இரவில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுது. தேவன் நினைத்தருள் இருக்கிறார். இது ஒழுங்காக ஆராதிக்கல ஆபிரகாம். ஒழுங்காக நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, ஒழுங்கான இடத்துல ஆராதனையில் பங்கு கொண்டீங்கன்னா, கூகுள் ஆக்கிலும் நேராக்கிலும் செய்கிற ஜனங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட அந்த ஆராதனுடைய பலன் போகாது. உங்கள் சந்ததியின் மீது, சந்ததியின் மீது 1000 தலைமுறை இறக்கம் செய்கிற தேவன். இது யோசேப்பை அறியாத ராஜா வருகிற பொழுது இவர்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக போய்விடுகிறது. யோசேப்பு இருக்கிற அந்த அபிஷேகம் தேசத்தை காத்தது, தேவ ஜனங்களையும் காக்கிறது. ஒரு மனுஷனுடைய அபிஷேகம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரனுடைய அபிஷேகம் தேசத்தையும் காக்கிறது, தேவ ஜனங்களையும் காக்கிறது. அந்த மனுஷன் மரித்து போய்விடுகிறான். அந்த மனுஷன் ஸ்தானத்தில் யாரும் எழும்பவில்லை. அப்படியே தேவனை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறான். யோசேப்பு வேற, தேவன் வேற இல்லை என்பதை போல யோசேப்போட ஜீவியம் அப்படி ஒரு பரிசுத்த ஜீவியமாக இருந்தது. தேவனுடைய விசேஷ ஆவியை தரித்த மனுஷன். எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்போடு பார்வோனுக்கு இருந்த ஐக்கியம் வேற. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. பார்வோன் யோசேப்புக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பாருங்கள், அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷனோட தலைமைத்துவத்தில் கீழே இருக்கிற பொழுது எல்லாமே சுபிட்சமாக இருந்தது.